என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர். ஆமென். கவனிங்க, இது பாஸ்ட் டென்ஸும் கிடையாது, ஃபியூச்சர் டென்ஸும் கிடையாது, இது பிரசன்ட். என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர். நீங்க எப்போ படிச்சாலும் இது ஒரே மீனிங் தான் உங்களுக்கு கொடுக்கும். லிட்டரலா இன்றைக்கு உங்க வாழ்க்கையில செய்திருக்கிறார் என்பதை உணர்த்துகிற ஒரு காரியம். என்னுடைய புலம்பல்கள் என்று சொல்லுவதன் போது நாம் நினைக்கிறோம் நமக்கு தேவைகள் சந்திக்கப்படலை அப்படின்னு நினைக்கிறோம். அப்படி இல்லை. நம்முடைய விருப்பங்கள் எல்லாம் சந்திக்கப்படாமல், நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் ஈடேறாமல், நம்முடைய நினைவுகள் எல்லாம் தாமதிக்கிற காரியங்கள் எல்லாமே புலம்பல் தான். சில காரியத்தை வெளியில் சொல்லுவோம், சில காரியத்தை வெளியே சொல்ல மாட்டோம். சில காரியத்தை சிலர்கிட்ட மாத்திரம் சொல்லுவோம், சிலர் சொல்ல மாட்டோம். இப்படி நம்முடைய புலம்பல்கள் என்பது அனுதினமும் ஏதோ ஒரு வழியில் நம்முடைய வாழ்க்கையில் வந்து கொண்டே தான் இருக்கிறது. அல்லேலூயா. பிள்ளை இல்லாதவங்க புலம்புவாங்க. எப்படி? பிள்ளை இல்லையேன்னு சொல்லி புலம்புவாங்க. பிள்ளை பெற்றவங்க புலம்புவாங்க, எப்படி பிள்ளையை வளர்க்க போறேன்னு சொல்லி. பிள்ளைக்கு ஸ்கூலில் சேர்க்கணும்னு சொல்லி புலம்புவாங்க. ஸ்கூலில் சேர்த்த பிறகு எப்படி படிக்க வைக்க போறேன்னு புலம்புவாங்க. வீட்டில் வாடகை வீட்டில் இருந்தால் சொந்த வீட்டுக்கு போகணும்னு புலம்புவாங்க. வாடகை வீட்டில் இருக்கு எப்படி வாடகை கொடுக்க போறேன்னு புலம்புவாங்க. வேலையில் இருக்கிறவங்க எப்போ உயர்வு கிடைக்குன்னு புலம்புவாங்க. உயர்வு கிடைக்கிறவங்க அது எப்படி நம்மகிட்ட நிலச்சிருக்குமா சொல்லி புலம்புவாங்க. கல்யாணம் பண்ணாதவங்க எப்போ கல்யாணம் நடக்குன்னு புலம்புவாங்க. கல்யாணம் பண்ணவங்க ஏன்டா கல்யாணம் பண்ணணும்னு புலம்புவாங்க. இப்படி ஏதோ ஒரு புலம்பல் நம்ம வாழ்க்கையில் எப்படியாவது நடந்துக்கிட்டே தான் இருக்கு. எல்லா புலம்பலையும் ஒருத்தர் பொறுமையாக கேட்டுக்கிட்டு இருக்காரு. அவர் தான் தேவாதி தேவன். காசு கொடுத்தாலும் புலம்புறோம், காசு கொடுக்கலாலும் புலம்புறோம். நிறைய கொடுத்தா ஆண்டவரே இப்படி கொடுத்துட்டீங்களே, இது எப்படி பாதுகாக்க போறேன்னு புலம்புறோம். கொடுக்கலன்னா எப்படி ஆண்டவர் கொடுக்காம நடத்த போறேன்னு புலம்புறோம். ஆண்டவர் பார்க்குறாரு. சரி, எல்லா புலம்பலுக்கும் ஒரே லிஸ்ட் வச்சிடறாரு. நீங்க என்ன சொல்றாரு? நீ என்ன வேணா புலம்பிக்க, உனக்கு ஒரே ஒரு தீர்வை கொடுக்குறேன். ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீ. நீங்க சொல்லுங்க, என் புலம்பலை, அது எந்த புலம்பலா இருந்தாலும் பரவாயில்ல, ஆண்டவர் அதை ஆனந்த களிப்பாக நிச்சயமாக இன்றைக்கு மாற பண்ணி இருக்கிறேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. கரங்களை கத்தரித்துவோம். ஒரு புலம்பல் ரெண்டு புலம் சொல்ல, எல்லா புலம்பலுக்கும் ஆண்டவர் தீர்வை, சந்தோஷம் என்ற ஒரு தீர்வை தேவன் தர வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. வாசிப்போம் தொடர்ந்து. என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என் இரட்டை களைந்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடை கட்டினீ. ஆமென். இந்த இரட்டை களைந்து போட்டு, இரட்டைன்னா எப்படின்னா இந்த சாம்பல் உடைய சொல்லுவாங்க. அன்னையோட வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா இந்த கஷ்டப்படுறத பகிரங்கமா வெளியில காட்டணும்னு நினைப்பாங்க. ஏன் இப்படி இருக்கிற அப்படின்னு ஒருத்தவங்க சொல்லணும். என் சூழ்நிலை தெரியாம பேசுறீங்க அப்படின்ற அந்த ஆடைகளிலே தங்களுடைய கண்ணீரையும் கஷ்டத்தையும் காட்டுவாங்க. முகம் கழுவாம, சரியா அவங்க ட்ரெஸ்ஸிங்ஸ் பண்ணாம, சரியா நீட்டா இல்லாம, இந்த மாதிரி ஏன் இப்படி இருக்கிறீங்க அப்படின்னா இந்த வேதனையை வெளிப்படுத்துற ஒரு விதம். ஆண்டு சொல்றாரு, உன் ரெட்டையை களைந்து போடுகிறேன், உன் வஸ்திரங்களின் அழகற்ற நிலையை மாற்றி போட்டு அழகுள்ள வஸ்திரத்தை போல உன் வாழ்க்கையை மாற பண்ண போறாரு. அல்லேலூயா. அப்ப சாம்பல் உடைய ஆண்டவர் என்ன செய்யறாரு? களைந்து போடுகிறவராய் இருக்கிறார். சாம்பல் எப்படின்னா மரணத்துக்கு எதுவான துக்கம். உங்க வாழ்க்கையில் இருக்கிற எந்த வித துக்கத்தை ஆண்டவர் இன்றைக்கு என்ன செய்யறாரு? முற்றிலும் மாற பண்ண விரும்புகிறார், மாற பண்ணுகிறார். அல்லேலூயா. அந்த வசனம் திருப்பி வாசிங்க. என் மகிமையை, என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர். என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என் இரட்டை களைந்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடை கட்டினீர். மகிழ்ச்சி என்னும் இடைக்கட்டு. இனி நம்மளோட வாழ்க்கையில இடுப்புல நம்மளோட சரீரத்துல ஒரு ட்ரெஸ் தைக்க போறோம். அந்த ட்ரெஸ்ஸுக்கு பேர் தெரியுமா? மகிழ்ச்சி. நம்மளை பார்க்கும்போது ஒவ்வொரு சொல்லுவாங்க, உனக்கு என்னப்பா, எப்பயுமே நீ ராஜா வீட்டு பிள்ளை. யாரெல்லாம் ஆண்டவர் அப்படி, யாரெல்லாம் உலகம் பார்த்து உங்களை சொல்லுது இப்படி? ஆமென். இனி நிச்சயமா ஆண்டவர் அப்படி சொல்ல வைப்பாரு. உங்களை பார்க்கும்போது சொல்லுவாங்க, உனக்கு என்னப்பா நீ ராஜாத்தி, உனக்கு என்னப்பா நீ ராஜா வீட்டு பிள்ளை, அப்படி சொல்லக்கூடிய மகிழ்ச்சி என்னும் இடைக்கட்டை தேவன் உங்களுக்கு கட்ட போகிறார். கரங்களை. அப்ப இது வரைக்கும் ரெட்டை, அதாவது சாம்பல் உடைய தரித்திருந்த, சணல் உடைய தரித்திருந்த உன் ஆடைகளும் உன் அடையாளங்களும் இனி மகிழ்ச்சி என்னும் இடைக்கட்டினாலே தேவன் கட்ட போகிறார். நம்முடைய சரீரங்களும் நம்முடைய முகங்களும் நம்முடைய சிந்தனைகளும் நடக்கைகளும் தேவனுக்கு பிரியமானது மாத்திரமல்ல, உலகத்திலே தேவன் நம்மை ஆசீர்வாதத்தின் அடையாளமாய் வெளிப்பட போகிறது. ஆமென். இப்ப இதுக்கு முன்னாடி என்ன மாதிரி சூழ்நிலையில் அவங்க இருந்தாங்க அதை நாம் தெரிந்து கொள்ளுமா? 1ஆம் வசனம் வாசிப்போம்.
கர்த்தாவே, என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ ஒட்டாமல் நீர் என்னை கை தூக்கி எழுத்தபடியினால் நான் உம்மை போற்றுவேன். இந்த சத்துருக்களுக்கு ஒரு காரியம் இருக்கு. நம்ம எப்படினாலும் நம்மளை அழிக்க வேண்டும் என்று எப்பொழுதும் என்ன செய்வாங்க? எதிர்பார்த்து நோக்கியிருப்பாங்க. அவங்க யாரும் நமக்கு தெரியாது. தாவீது சொல்றாரு, என் சத்துருக்கள் என் தலைமயிரும் அதிகமாய் இருக்கிறார்கள். தலைமயிரை யாராலையும் எண்ண முடியாது. அப்படியாகவே ஒவ்வொரு சத்துருக்களும் தாவீது அழிவதற்காக, தாவீதை அழிப்பதற்காக ஆயத்தமாய் இருந்தார்கள். ஆனாலும் தாவீது ஒன்றை செய்து கொண்டே இருந்தார், நான் உம்மை போற்றிக் கொண்டே இருப்பேன், உம்மை போற்றுவேன் சொல்லினார். ஆக நம்முடைய வாழ்க்கையில இன்றைக்கு எந்த நிலைமையிலையும் நாம தேவனை துதிக்கிற துதியிலிருந்து விலகாது இருந்ததுதான் இந்த வாக்கு தத்தத்துக்கான வழியை நமக்கு திறந்திருக்கு. ஒருவேளை அன்றைக்கு என்னுடைய நெருக்கத்தின் நிமித்தமாக, என்னுடைய கண்ணீர் நிமித்தமாக நான் தேவனை தேடாது இருப்பேனானால் நிச்சயமாக இந்த வாக்கு தத்தம் உங்கள் வாழ்வில் நிறைவேறதுக்கு வாய்ப்பு இல்லாம போயிருக்கும். தாவீது சொல்றாரு, என் சத்துருக்கள் என்னை மகிழ வெட்டாதிருக்கும்படி, என்னை மேற்கொள்ளாதிருக்கும்படி நீர் என்னை காத்து கொண்டீர், அதனால் நான் உம்மை போற்றுவேன். அந்த போற்றுதலை தாவீது விடவே இல்லை. அதை நீங்களும் இன்றைய வரைக்கும் செய்து கொண்டிருக்கிறீர்கள். வாசிப்போம் தொடர்ந்து. என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிட்டேன், என்னை நீர் குணமாக்கினீர். அல்லேலூயா. இந்த கூப்பிடுதலுடைய அவசியத்தை நம்ம எப்பொழுதும் தெரிஞ்சுக்கணும். யாரெல்லாம் கூப்பிடுறாங்க வேதத்துல பாருங்கிறங்க. ஆகாரை குறித்து நம்ம பார்க்கிறோம். இந்த முதல்ல கூப்பிடுறதுல ஒரு பெரிய அனுபவம். ஏன்னா அறியாமல் இருந்த ஆகாரை ஆண்டவர் அவளை கண்ணோக்கி கொண்டிருந்தார். ஆபிரகாமின் வித்தை சுமந்த ஆகாரை தேவன் கண்ணோக்கினார். இன்றைக்கு ஆபிரகாமுடைய வித்தாகவே நாம் இருக்கிறோம். தேவன் நம்மை கண்ணோக்குவார், கண்ணோக்க மாட்டாரா? நிச்சயமா கண்ணோக்குவார். தேவனை அறியாத ஆகாரு மேலே அவ்வளவு அன்பு வச்சிருக்கிறானா, நாம ஆபிரகாமின் சந்ததியா இருக்கோம். நம்மளை எவ்வளவு நோக்கமா இருப்பாரு. நாம ஒரே ஒரு விஷயம் அவர்கிட்ட எதிர்பார்க்கிறாரு. என்ன தெரியுமா? அப்பா பிதாவின் பத்திமை குருடன் கூப்பிட்டது போல நம்மளும் கூப்பிடணும்னு எதிர்பார்க்கிறாரு. அப்படி கூப்பிடும் போது நம்மை குணமாக்குகிற ஒரு அனுபவத்தை நம்முடைய வாழ்க்கையில பெற்றுக்கொள்றோம். இந்த குணமாக்குதல்ன்றதோடைய விஷயத்தை நம்ம புரிந்து கொண்டோம்னா எப்படி இருக்குமா? பல நேரங்களை கூப்பிட்டு ரொம்ப டயர்டாயிருவோம். அந்த கூப்பிடுதலை நிறுத்திடுவோம். அதனால பலவீனம் அடைஞ்சிருவோம். ஆண்டவர் சொல்றாரு, நீ கூப்பிடுறத விட்டுறாத, கூப்பிட்டுக்கிட்டே இரு. இந்த பர்த்திமை குருடனை குறித்து நம்ம பார்க்கிறோம். அந்த வழியாக இயேசு கடந்து வருகையில் அதை கேள்விப்பட்ட போது அவன் உரத்த சத்தமாய், நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, இயேசு கிறிஸ்து உங்களை சந்திக்க போறாருன்ற ஒரு காரியம் உங்களுக்கு வெளிப்பட்டுச்சுன்னா நீங்க எப்படி கூப்பிடணுமா? உரத்த சத்தமா. அங்க அநேகர் அவனை அதட்டினார்கள், மீண்டும் இன்னும் உரத்த சத்தமாய். அநேகர் சொல்லுவாங்க, ஏன் கத்திக்கிட்டே இருக்க, ஏன் தேவனை கூப்பிட்டுக்கிட்டே இருக்க, ஏன் தெய்வம் தெய்வம்ன்ற, ஏன் இயேசு இயேசுன்னு சொல்ற? அப்படி சொன்னால் நீங்க என்ன செய்யக்கூடாது? கூப்பிடுறத விட்டுறக்கூடாது. எவ்வளோ அதிகமாக அதட்டுறாங்களோ அவ்வளோ அதிகமாக அவரை துதிக்கணும், அவ்வளோ அதிகமாக அவரை கூப்பிடணும். அப்படியாக அன்றைக்கு பர்த்திமையை கூட என்ன செய்யறான்? தாவீதின் குமாரனே இயேசுவே நீர் எனக்கு இரங்கும் சொன்ன உடனே தாவீது குமாரனாகிய இயேசு கிறிஸ்து அவனை நோக்கி வந்தார். இன்றைக்கு உங்களுடைய இருதயத்திலையும் நீங்கள் கூப்பிடுகிறத விடாது இருந்தீங்கன்னா அவர் சொல்றாரு, நானும் உன்னை நோக்கி வருவேன். உன்னுடைய வேதனை, உன்னுடைய தரித்திரம், உன்னுடைய கண்ணீர், உன்னுடைய வியாதி, உன்னுடைய பலவீனம் எல்லாவற்றையும் ஆண்டவர் இன்னைக்கு குணமாக்குறதுக்கு ஆயத்தமா இருக்கிறாரு. அல்லேலூயா. அப்ப தாவீது அவ்வளோ ஒரு நெருக்கம், நீங்க கற்பனைக்கு விவரிக்க முடியாத வார்த்தைகளினால் தாவீது நெருக்கரிச்சு. நம்ம ஈஸியா கதைகள்ல மாதிரி படிச்சிடறோம். அதை அனுபவிக்கும் போது சொந்த குமாரனாலே அவன் கொல்லப்படும்படியாக தேடிக்கொண்டே இருக்கிறான். மகனை கொல்றதுக்கும் விருப்பம் இல்லை, மகனை தப்பிக்கிறதுக்கு வழி தெரியல, ஓடிக்கிட்டே இருக்கிறாரு. நெருக்கம் 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 நெருக்கம். எந்த சூழ்நிலையிலும் ஒரே ஒரு காரியத்தை தாவீது செய்யல, தேவனுக்கு விரோதமா முறுமுறுக்கவே இல்லை. அதுதான் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி. நம்ம சொல்றோம், என் கஷ்டம் வந்தா தான் தெரியும். நம்மெல்லாம் கஷ்டம்ன்ற வார்த்தையை தான் வாயில சொல்றோம். அதை முழுவதும் அனுபவித்து அந்த சூழ்நிலையிலும் தேவனை உண்மையாய் துதித்து கொண்டிருந்த ஒரு அனுபவம் தாவீது கிட்ட இருக்கு. யோசிச்சு பாருங்களேன். இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்குற ஒரு காரியம் தெரியுமா? நீங்கள் கூப்பிடுகிறதை விட்டு விடக்கூடாது. முதலாவது போற்றுதலை விட்டுவிடக்கூடாது, துதிக்கணும். எந்த சூழ்நிலை உங்கள் சத்துருக்கள் உங்களை மேற்கொள்ள வரும்போதும் அதற்கான சூழ்நிலை மத்தியிலையும் நீங்கள் அவரை என்ன செய்யணும்? துதிக்கணும். ரெண்டாவது, உங்களுடைய எல்லா பலவீனத்து மத்தியிலையும் என்னால் முடியலைங்க, கூப்பிடு. உன் சத்தம் ஒன்றுக்கு வெளிப்படும்னா அது தேவனை கூப்பிடுறதுக்காக இருக்கணும். அது வரைக்கும் நான் நினைக்கிறேன் அந்த பர்த்திமையருக்கு சத்தத்தை அநேகர் கேட்டிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன்.
ஏன்னா அவன் சத்தத்தை அடக்கி வைத்திருந்தான். அவன் சத்தம் கேட்கக்கூடாதபடி அமைதியா இருந்துச்சு. இப்படி கேட்டிருப்பான், யாராவது உதவி செய்யுங்கள். நீ ஒரு ஏளனமான குரல்ல, ஒரு அழுகையின் குரல்ல, ஒரு வேதனை குரல்ல பிச்சை எடுத்திருப்பான். ஆனா அன்றைக்கு தான் அநேகர் கேட்டிருப்பாங்க, இதுதான் அவனுடைய சத்தம், தாவீதின் குமாரனே எனக்கு மனம் இறங்கும் சொல்லக்கூடிய ஒரு சத்தம். உங்களுடைய உண்மையான சத்தத்தை தேவனுக்கு முன்பாக நீங்க துணிக்கும் போது ஆண்டவர் உங்களை குணமாக்குகிறவரா இருக்கிறார். அல்லேலூயா. வாசிப்போம் அடுத்த வசனம். கர்த்தாவே, நீர் என் ஆத்துமாவை பாதாளத்திலிருந்து ஏற பண்ணி நான் குழியில் இறங்காதபடிக்கு என்னை உயிரோடே காத்தீர். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவரை கீர்த்தனம் பண்ணி அவருடைய பரிசுத்தத்தின் நினைவு கூறுதலை கொண்டாடுங்கள். அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. ஆமென். நம்முடைய வாழ்க்கையில இந்த சம்பவங்களுடைய பின்னணியை எப்படி பார்க்கறேன்னா, நம்முடைய சில தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள், அதைத்தான் இங்கே தாவீது சொல்றாரு. அவருடைய கோபம் எப்படிப்பட்டதா? ஒரு நிமிஷம். அந்த ஒரு நிமிஷம் கோபத்தினாலதான் இவ்வளவு கொஞ்சம் கஷ்டப்பட்டு இருக்கிறோம். அவருக்கு பிரியமில்லாத சில காரியத்தை நம்ம வாழ்க்கையில நம்ம அறியாம செஞ்சிருக்கிறோம். ஆனாலும் அந்த கோபத்துல அவர் என்ன செய்யறாரு? நம்மளை அழிக்காதபடி நம்மை மீண்டும் உயிர்ப்பிக்க வல்லவராக இருக்கிறாரு. இந்த ஒரு நிமிஷம் கோபமே நம்ம வாழ்க்கையில போட்டு பண்ணுது. இனி அவர் கோபப்படுத்துற மாதிரி நம்ம வாழ்க்கையில என்ன செய்யக்கூடாது? எதையும் செஞ்சிடவே கூடாது. ஆமே சொல்லுங்க அந்த வசனம். அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. இப்ப அவர் மீண்டும் என்ன செய்யறாரு? நம்மளை தயவு வைக்கிறாரு. நான் அடிக்கடி நினைச்சு பார்ப்பேன், அவர் நம்ம மேல வச்சிருக்கிற கோபத்தை மட்டும் எக்ஸ்டெண்ட் பண்ண என்ன ஆயிடுவோம்? அழிஞ்சு போயிடுவோம், ஒன்றும் இல்லாம நிர்மூலம் போயிடுவோம். ஆனா ஒரு நிமிஷம் அவர் கோபப்பட்டு, இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்தீங்கன்னா பல இடங்கள்ல வார்த்தைகளாலே அவர் பயங்கரமா அந்த எரேமியா புத்தகத்தில் நீங்க வாசிக்கும் போது அவ்வளோ கொடூரமான வார்த்தைகள்லாம் தாங்க முடியாது. ஆனாலும் ஒரு வார்த்தையை நான் பார்க்குறேன். எரேமியாவின் புத்தகத்தை எடுத்துக்கொள்வோம், 35ஆம் அதிகாரம். சாரி, 36ஆம் அதிகாரம் வாசிங்க, 3ஆம் வசனம். யூதாவின் குடும்பத்தார் அவரவர் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பும்படியாகவும் தங்கள் அக்கிரமத்தையும் தங்கள் பாவத்தையும் நான் மன்னிக்கும்படியாகவும் தங்களுக்கு நான் செய்ய நினைத்திருக்கிற தீங்குகளை குறித்து ஒருவேளை அவர்கள் கேட்பார்கள் என்றார். ஆமென். அதுக்கு முன்னாடி அவர்களுக்கு தீங்கு செய்வதாக தேவன் சொல்லிட்டாரு. ஆனாலும் கொஞ்சம் நினைச்சிரு, ஆண்டவர் இந்த தீங்குலேருந்து விடுதலையாக்குன்னு ஒரே ஒரு முறை கேட்டா போதும், அதை மன்னிக்கிறதுக்கு ஆண்டவர் தயாரா இருக்கிறார். எப்படிப்பட்ட தெய்வம் பாருங்களேன். நம்மளாம் சில நேரம் திட்டோம்னா அந்த கோபம் தனியிற வரைக்கும் என்ன செய்ய மாட்டோம், அவனை மன்னிக்க மாட்டோம். ஆனா ஆண்டவர் இது பலமா திட்டுறாரு. யூதா வம்சத்தை, இஸ்ரவேல் சேர்ந்து பலமா திட்டுறாரு. வார்த்தைகளால் கேட்கவே முடியாத காரியங்கள் திட்டுறாரு. ஆனாலும் அவர் சொல்றாரு, தங்கள் அக்கிரமத்தின் நிமித்தம் தங்கள் பாவத்தின் நிமித்தம் நான் மன்னிக்கும்படியாக அவர் மன்னிக்கிறதுக்கு தயாரா இருக்கிறாரு. அந்த எவ்வளவு சூழ்நிலை மத்தியிலையும் நம்மளை எப்படியாவது நேசிச்சு அவருக்கு பிரியமான பிள்ளையை ஆசீர்வதிக்கணும் அவருடைய விருப்பம் எப்பொழுதும் ஆயத்தமா இருக்குது. இன்றைக்கு அந்த நினைவை தான் இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். அந்த வசனம் வாசிங்க, சங்கீதம் 30ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அப்படி கோபம் அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடியற் காலத்திலே களிப்புண்டாகும். ஆமென். இரவு வரைக்கும் அழுதுகிட்டு இருந்தா உங்களுடைய வாழ்க்கையில எப்படி இருக்குமா? விடியும் போது சந்தோஷம், களிப்பு தயாரா இருக்கும். ஏன்னா ஆண்டவர் உங்களை மன்னிச்சிருக்கிறாரு. யாரெல்லாம் நம்புறீங்க ஆண்டவர் என்ன மன்னிச்சிருக்கிறாருன்னு? இந்த மன்னிப்போட அனுபவம் தாங்க நமக்கு மீட்பே. ஆண்டவர் எப்பயுமே எதிர்பார்க்கிறாரு, எப்படியாவது நம்ம பிள்ளையை மன்னிச்சிடக்கூடாதா, ஒரு வாய்ப்பு கிடைக்காதா? அந்த மன்னிப்புக்கு அவர் என்ன நம்மகிட்ட எதிர்பார்க்கிறாரு தெரியுமா? ஒரு விஷயம் அவர் நோக்கி கூப்பிடணும், அப்பா என் மேல இரக்கமா இருங்க,
என்னை நேசிங்க, உம்மை விட்டா நான் எங்கே போவேன் அப்படின்னு இருதயத்தில் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவர்கிட்ட கேட்கும்போது அவர் சொல்றாரு, அவர் மன்னிச்சு உடனே அந்த இரவு நேரத்திலே நம்ம வாழ்க்கையில அற்புதம் செய்து பகலை நமக்கு சந்தோஷமா மாற பண்ணுகிறார். எத்தனையுடைய வாழ்க்கையில இரவுகள் ஆசீர்வாதம் மாற்றப்பட்டுச்சு நம்ம பார்க்கிறோம். யாக்கோபு இரவு முழுதும் எப்படி ஜெபிக்கிறாரு, நீர் என்னை ஆசீர்வாதத்தில் ஒழிய நான் உம்மை விடமாட்டேன் சொல்றாரு. பகலை அவருடைய வாழ்க்கையை மாற்றி போட்டது. நம்ம பேதுருவை பார்க்கிறோம், இது சாலமோனை பார்க்கிறோம். இரவில சொப்பனத்திலே கனவு காணும்போது தேவன் தரிசனமா வெளிப்படுத்துற காரியத்துல ஆண்டவர்கிட்ட அப்பையும் சாலமோன் ஜெபிக்கிற பார்க்கிறோம். சாலமோன் ஆண்டு சொல்றாரு, உன் ஜெபம் எனக்கு பிரியமா இருந்தபடினாலே நீ கேட்டவையில கட்டி நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் நான் உனக்கு தருவேன்னு சொன்னாரு. அடுத்து நம்ம பேதுருவை பார்க்கிறோம். ஒரு நாள் இரவு பேதுரு வாழ்க்கையை மாத்தினதை பார்க்கிறோம். யோனா பவுல் சீலாவும் சிறையிருப்பு மாத்துறாரு, பேதுருடைய சிறையிருப்பு மாத்துறாரு. அப்படின்னா இன்றைக்கு நேற்றைய தினத்துல நம்முடைய சிறையிருப்பை மாற்றி இன்றைக்கு நம்மளை எப்படி கொண்டு வந்திருக்கிறாரு, ஆனந்த களிப்போட கொண்டு வந்திருக்கிறாரு. ஆமென் ஆமென். காலையில் வாசிப்போம். அப்படியாக 31ஆம் வசனம் 8ஆம் வசனம் 31ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். சத்துருவின் கையில் என்னை ஒப்புக்கொடாமல் என் பாதங்களை விசாலத்தில் நிறுத்தினீர். எனக்கு இரங்கும் கர்த்தாவே, நான் நெருக்கப்படுகிறேன். துக்கத்தினால் என் கண்ணும் என் ஆத்துமாவும் என் வயிறும் கூட கருகி போயிற்று. ஆமென். எவ்வளவு வேதனையில அவர் தேவனுக்கு முன்பு அறிக்கை செய்றாரு. என் கண்ணு கருத்து போச்சு, என் வயிறு சுருங்கி போச்சு, அவ்வளோ பலவீனம். சத்துருக்களுடைய போராட்டத்து மத்தியிலையும் அவர் யாரை நோக்கி பார்க்கல, மனிதர்கள் நோக்கல, தேவனையே நோக்கி பார்த்துக்கிட்டு இருக்காரு. வாசிங்க அடுத்த வசனம் 11ஆம் வசனம். என் சத்துருக்களாகிய யாவர் நிமித்தமும் நான் என் அயலாருக்கு நிந்தையும் எனக்கு அறிமுகமானவர்களுக்கு அருக்களிப்புமானேன். வீதியிலே என்னை கண்டவர்கள் எனக்கு விலகி ஓடி போனார்கள். நம்மளை பார்க்கிறவங்கள நம்ம ஏதாவது உதவி கேட்டுருமோ, நம்ம ஏதாவது காரியத்துக்கு போய் நின்றுவோமோ சொல்லி நம்ம அநேகர் பரியாசம் பண்ணக்கூடிய ஒரு வாழ்க்கையை தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம். ஆமென். நான் பல காரியத்து மத்தியில் இந்த ஊழியத்தில் நான் வெளியில் போகும்போது நாம் அவங்களோட பயணிக்கும் போது அவங்க நினைக்கிற ஒரு சில காரியம் டக்குன்னு ஒரு நாள் ஒரு வார்த்தை என்ன ஒருத்தர் ஒரு ஊழியக்காரர் சொன்னார், எனக்கு உங்கள்கிட்ட இருந்து நான் சொல்லும் போது எனக்கு உங்கள்கிட்ட இருந்து ஒரு காரியம் தான் தேவை அப்படின்னு சொன்னேன் நான். உடனே அவர் ஒரு பதில் சொன்னார், நான் ஏதாவது உங்களுக்கு பண உதவி செய்யணும். அப்படியே நான் சொன்னேன், நெஞ்சில் ஈட்டி வச்சு குத்துற மாதிரி குத்திட்டீங்களே. இல்லை, நான் அப்படி சொல்லலை. இல்லை, எனக்காக ஜெபம் பண்ணுங்க, அது போதும். நீங்கள் பணம் கொடுப்பேன் நான் உங்களோட பழகுனா என் தேவனை நோக்கி பார்க்குற கண்கள் எனக்கு இல்லைன்னு அர்த்தம். எந்த நிலைமையிலையும் ஒரு மனுஷனை நோக்கி என் கண்கள் பார்க்கக்கூடாது. எந்த சூழ்நிலையிலையும் ஒருவர் தருவார் சொல்லி அவரையே நோக்கி கொண்டு என்னுடைய இறுதியாக இருக்கக்கூடாது. கடந்த நாட்களாக ஒருத்தர் இங்கே வர்றாரு, ஒரு வெளிநாட்டிலேருந்து ஒரு அன்புக்குரிய சகோதரர் தான். வந்த உடனே எனக்கு ஒரு சின்ன எதிர்பார்ப்பு இருந்துச்சு, ஏதாவது சந்திப்பேன். எனக்கு ஆண்டவருடைய வார்த்தை இப்படி கேட்டுச்சு, அவர் உனக்கு தருவார்னு எதிர்பார்க்காத, அவர் தரலைன்னா வருத்தப்படாத, அவர் தரமாட்டார். எனக்கு என்ன ஆண்டவர் இப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னா, அவர் ₹1 கூட தரல, சபைக்காக ஜெபிச்சாரு. அப்ப நான் நினைச்சேன், ஆண்டவரே தெரியாம கூட என் கற்பனையில கூட ஒரு மனுஷன் தருவானா எதிர்பார்த்தக்கூடாது. இன்றைக்கு தாவீதோட சூழ்நிலை பார்த்து எல்லாரும் ஓடி போறாங்க. ஐயோ, இவன் இருக்கிற சூழ்நிலை நம்ம போனோம்னா நம்மகிட்ட ஏதாவது கேட்டுருவாங்களோ சொல்லி. ஆனா ஆண்டவர் பார்க்கிறாரு, எந்த சூழ்நிலையிலையும் தாவீது மனிதனை பார்க்கவில்லை, தேவனையே நோக்கி கொண்டு வந்தார். அல்லேலூயா. அந்த ஒரு இருதயத்தை தான் ஆண்டவர் இன்னைக்கு நம்மகிட்ட எதிர்பார்க்கிறாரு. இன்னும் ஒரு வசனம் 34ஆம் அதிகாரம் 1-2 வசனம். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். இந்த பவுல் சொல்ற ஒரு வார்த்தை இருக்கும், நான் வாழ்ந்திருக்கும் போதும் தாழ்ந்திருக்கும் போதும் மனரமியமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். இந்த இருக்கும் போது தேவனை துதிக்கிற ஒரு கூட்டத்தை நம்ம பார்த்துக்கிறோம். கொஞ்சம் குறையப்பட்ட உடனே தேவனை தூசிக்கிற கூட்டமாக தான் அவங்க இருந்திருக்கிறாங்க. துதிக்கிற கூட்டமாக இருந்தால் நம்ம பார்க்க முடியல. ஆனால் நம்ம எப்பொழுது எப்படி இருக்கோம், சங்கீதக்காரர் சொன்ன போல எக்காலத்திலும் நான் அவரை துதித்து கொண்டிருக்கிறேன். இந்த 3 மாதம் அவருக்கு வேலை இல்லைன்றனால ஒவ்வொரு நாள் வந்து இங்கே ஆண்டவர் வஞ்சுக்கிட்டு இருந்தாரோ? இல்லை, அவரை ஆராதித்து கொண்டு தான் இருந்தார். ஆமென். இன்றைக்கு கூட நம்முடைய வாழ்க்கையில அடுத்த வசனம் வாசிங்க, அப்படியாகத்தான் நாம் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். 2வது வசனம்.
கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும், சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழுவார்கள். நம்முடைய இந்த நிலைமையில நாம் தேவனை உண்மையா ஆராதிக்கிறத பார்த்து அநேகர் என்ன சொல்லுவாங்க, அந்த நபர் என்னோட அந்த ஊழியக்காரனோட பேசின வார்த்தைக்கு பின்னாடி நான் ஜெபம் மட்டும் போதும் சொன்ன உடனே அவர் என்ற ஒரு தடவை மன்னிச்சிருங்கய்யா, நான் உங்க சூழ்நிலையை பார்த்து அப்படி பேசிட்டேனாரு. ஐயா, எந்த சூழ்நிலையிலையும் இப்படி ஒரு நினைவு உங்க இருதயத்தில் வந்துடக்கூடாது. என் தேவன் எனக்கு போதுமானவர். என் நெருக்கங்கள் என்னை மூழ்கடிக்கிறதா இருக்கலாம், நான் படுகொலியிலே பாதாளத்தை விழுந்து போகிறதா இருக்கலாம், ஆனால் என் தேவன் மேலே வைத்திருக்கிற நம்பிக்கையிலிருந்து நான் ஒருபோதும் விலகி போவதில்லைன்னு சொன்ன உடனே, இல்லை நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன், உண்மையா ஜெபிங்க, அது போதும். இன்றைக்கு நான் அநேகர்கிட்ட நாங்கள் சொல்லிக்கிறது ஒண்ணுதான், நீங்கள் எங்களுக்காக ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும் என்றால் உங்கள் முழங்கால்களை முடக்கி எங்களுக்காக ஒரு விஷயம் தேவனிடத்தில் உண்மையாய் வேண்டிக் கொள்ளுங்கள். அதுதான் நீங்க எங்களுக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு நல்ல ஆசீர்வாதமான வழி. அல்லேலூயா. ஏன்னா நாங்க உண்மையா தேவனுக்கு வாழணும் விரும்புறோம்னு சொல்லக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில தேவன் எதைத்தான் செய்ய விரும்புகிறார். வாசிங்க அடுத்த வசனம். நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். எப்ப கர்த்தரை தேடுறோமா? சத்துருக்கள் என்னை மேற்கொள்ளும் போதும், போராட்டங்களை சூழும் போதும், நெருக்கங்கள் என்னை முடுக்கும் போதும், எதிர்ந்து எழுந்து நிற்கவே முடியாத சூழ்நிலையை நான் என்ன தேடுறேன்னா, யாரையோ தேடல, எதையோ தேடல, கர்த்தரையே தேடினேன். ஆமென் சொல்லுங்க. யாரெல்லாம் கர்த்தரை தேடினீங்க? வேற எங்கேயாவது? கடந்த நாட்களில் ஒரு அன்புக்குரிய சகோதரியோட காரியத்தில் கேட்டேன், நீங்க ஏசு ஏசுன்னு போறீங்க, அவங்க இன்னொருத்தங்க ஆலோசனை சொல்றாங்க. நான் ஒரு ஆலோசனை சொல்றேன், ஒரு இடத்துக்கு வாங்க, அங்க மாதிரி ஒரு தடவை வந்து வாங்க, ஒரு சின்ன மந்திரிச்சு ஒரு மாதிரி கட்டுவாங்க, உங்க பிரச்சனை எல்லாம் மாறிடும். ஏன்னா ஒவ்வொரு நாளும் ரொம்ப பிரச்சனையை எதிர்கொள்றீங்க அப்படின்னு சொன்னோடனே அவர் என்ன கேட்கிறாரு, இந்த மாதிரி சொல்றாங்க அப்படின்னு. நீங்க என்ன வச்சீங்க, இந்த நெருக்கத்துல என்ன செய்யறேன்னு தெரியல, என் சூழ்நிலை மேல அவங்க ஏமா பரிதாபப்பட சொல்றாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கிறிஸ்தவர் என்கிட்ட சொல்றாரு. நான் ஒண்ணுதான் சொன்னேன், எந்த நெருக்கத்திலையும் தேவனுடைய அன்பிலிருந்து விலகிறாதீங்க. அது ஒருவேளை உங்களுக்கு நன்மையை போல தெரியணும், ஆனா கர்த்தரை தேடுறதை மட்டும் நீங்க நினைச்சிருங்க. தாவீது சங்கீதக்காரன் சொல்ல வருது, அந்த வசனம் வந்தீங்க, நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து. உங்க சத்தம் தேவனை நோக்கி மாதிரி இருக்கணும். அவர் தான் உங்களுக்கு செவி கொடுக்கறதுக்கு ஆயத்தமா இருப்பாரு. மனுஷிக சத்தத்துக்கு செவி கொடுத்துட்டீங்க, மனுஷிக சத்தத்துக்கு நீங்க செவி சாச்சிட்டீங்க, யாராலையும் மீட்க முடியாது. வாசிங்க, செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். ஆமென். முதலாவது இந்த பயத்துல இருந்து நம்ம விடுதலை ஆயிட்டோம்னாலே பாத்துக்கலாம். ஒரு நெருக்கடி இருக்கும், நாளை காலையில வருவேன் நீங்க இதை கொடுத்துடணும் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம இருதயம் எப்ப இருந்து பயப்பட ஆரம்பிச்சிடும். சொல்லி முடிச்ச அடுத்த செகண்ட் பயப்பட ஆரம்பிச்சோம், நாளை காலையில எப்படி இதை கொடுக்க போறோம், நாளை காலையில் எப்படி இது கிடைக்கும் அப்படி நினைச்சு ஆண்டவர்கிட்ட போய் முழங்கால் போடுற கூட நம்ம மனசு வராது. ஒரு நிமிஷம் ஆண்டவரே நீங்க பார்த்துக்கணும் சொல்லுவோம், ஆனாலும் யார் யாருக்காக ஃபோன் போடுவோம், யார் யார்ட்டையாவது உதவி கேட்போம், யாராவது உதவி செய்ய மாட்டாங்களோ மனுஷங்களை எதிர்நோக்கி காத்திருப்போம், எந்த மனுஷனையா தேடிக்கிட்டு இருப்போம். ஆனா தாவீது சொல்றாரு, நான் கர்த்தரையே தேடினேன். அவர் தான் அந்த பயத்தில் விடுதலை முடியும். நான் நம்புறேன், நீங்கள் உண்மையாக தேவனை தேடும்போது காலையில வர்றேன்னு சொன்னவன் முதலாவது வரமாட்டான், ஒருவேளை வந்தாலும் உங்கள்கிட்ட கேட்க மாட்டான். நான் இப்படி நம்புறேன், அவன் கேட்கறதுக்கு வாய்ப்பே இல்லாத சூழ்நிலை தேவன் உங்க வாழ்க்கையில செய்வார். அல்லேலூயா. ஆக நீங்கள் தேடுகிறதை மாற்ற விட்டு விடாதிருங்கள். தேவனை நோக்கி முதலாவது தேவனை நோக்கி போற்றுங்கள், துதியுங்கள். ரெண்டாவது என்ன செய்யணும், தேவனை கூப்பிடணும். மூன்றாவது தேவனை தேடணும். இந்த மூன்று காரியத்தை நம்ம வாழ்க்கையில செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா அவர் மன்னிக்கிறதுக்கு எப்பொழுதும் ஆயத்தமா இருக்கிறார். அப்படி கோபம் எவ்வளவு நேரம், நமக்கு ஒரு நிமிஷம். அவருடைய வாழ்வு தயவு நீடிய வாழ்வு. வாசிங்க 30ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கர்த்தாவே, உம்முடைய தயவினால் நீர் என் பர்வதத்தை திடமாய் நிற்க பண்ணியிருந்தீர். உமது முகத்தை நீர் மறைத்து கொண்ட போதோ நான் கலங்கினவனானேன். ஆமென். இந்த பர்வதங்கள் சொல்வது இந்த மலை போல நம்பிக்கை. இப்ப என் நம்பிக்கை யாரு? அவரே என் கோட்டை, அவரே என் துருகம், அவரே என் கண்மலை, அவரே என் அடைக்கலம், அவரே என் ரட்சிப்பு, அவரே என் சகாயர், அவரே எனக்கு எல்லாம். அப்ப ஒரு மலை போல நம்பிக்கை எனக்கு யாரு? ஆண்டவராகிய இயேசு. அவரு சில நேரங்கள்ல அவரை மறைக்கிற ஒரு காரியத்து மத்தியில நம்ம நடந்தோம்னா அப்போதான் நம்முடைய கலக்கங்கள் நமக்கு வரும். தாவீது சொல்றாரு, ஆண்டவரே உமது முகத்தை நீர் எனக்கு கொஞ்சம் மறைக்க பண்ணீர்.
வேதம் சொல்லுது பாவத்தை பாராத பரிசுத்த கண்டர். நாம அவருக்கு பிரியமெல்லாம் சில காரியம் செய்யும் போது அவர் வேற வழி இல்லாம நம்மளை பார்க்க கூடாம தள்ளி நிற்கிறார். அப்படி ஒரு சூழல் தான் இன்னைக்கு தாவீதுடைய நிலையில இருந்துச்சு. ஆனாலும் மன்னிக்கிற தேவன், மனதுருகிற தேவன் அன்றைக்கு தாவீதுக்கு இரக்கம் செய்தார். அதே தேவன் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார், உங்களோடு இருக்கிறார், என்னோடு இருக்கிறார், இரக்கம் செய்ய போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. வாசிப்போம் அடுத்த வசனம். நான் குழியில் இறங்குகையில் என் இரத்தத்தால் என்னை என்ன லாபம் உண்டு? புழுதி உம்மை துதித்து உமது சத்தியத்தை அறிவிக்குமோ? கர்த்தாவே, நீர் எனக்கு செவி கொடுத்து என் மேல் இரக்கமாயிரும். கர்த்தாவே, நீர் எனக்கு சகாயராயிரும் என்று சொல்லி. ஆமென். இப்ப பாருங்களேன், முதலாவது போற்றி துதிக்கிற ஒரு அனுபவத்தை பார்த்தோம். இப்ப தாவீது சொல்றாரு, ஒருவேளை நான் சாகிறது தயாரா இருக்கிறேன், ஆனா நான் செத்துட்டா இந்த புழுதி உங்க துதிக்குமா? ஆண்டவர்கிட்ட நம்ம பேச வேண்டிய ஒண்ணுதான். ஆண்டவரே, என்னை உயிரோட வச்சிருங்க. சொல்லுங்க, என்னை உயிரோடு வச்சுருங்க. உயிருனால உங்க துதிப்பேன். நான் செத்துட்டா இந்த புழுதி உங்க துதிக்குமா? அதனால உங்களுக்கு பிரயோஜனம் இருக்கா? என துதிகளில் பிரியப்படுகிற தேவன், துதியில் மகிமைப்படுகிற தேவன், துதிக்கு பாத்திரரான இயேசு கிறிஸ்து நம் துதியை அவர் எதிர்பார்த்து காத்திருக்கிறார். நம் நாவினாலே அவர் நாமத்தை உயர்த்துவதை அவர் எது நோக்கி காத்திருக்கிறார். நாம துதிக்கிற துதியை விட்டுறக்கூடாது, அவர் நோக்கி கூப்பிடுறதை விட்டுறக்கூடாது, அவரையே தேடுறதை விட்டுறக்கூடாது. அப்படி ஒருவேளை நாம துதிக்கலைன்னா இந்த புழுதியா துதிக்க போகுது, இந்த மண்ணா துதிக்க போகுது. அதை கேட்டு ஆண்டவர் சொல்றாரு, இறங்குகிறவராய் இருக்கிறார். அப்போ நீங்க தேடுறதை விட்டுறாதீங்க. முதலாவது சொல்லுங்க, நான் துதிக்கிறதை விட்டுற மாட்டேன். ரெண்டாவது காரியம் என்னது? அவரை கூப்பிடுகிறதை விட்டுற மாட்டேன். மூணாவது காரியம், அவரை தேடுகிறதை விட்டுற மாட்டேன். இந்த மூன்று காரியத்தை செய்கிற போது ஆண்டவர்கிட்ட நம்ம தைரியம் என்ன செய்யறோம்? ஆண்டவர் என்னை உயிரோடு காத்துக்கொள்ளும். ஒருவேளை நாம இல்லைன்னா ஆண்டவர் துதிக்கிறதுக்கு எத்தனை பேர் இருக்கிறாங்க, நம்மளை போல துதிக்கிறதுக்கு இனி ஒருத்தவங்க இல்லவே இல்லை. ஒரு பாட்டு, ஃபாதர் பாட்டு, உண்மையாய் கர்த்தரை சொல்லுங்க, உண்மையாய் கர்த்தரை தேடும் எனக்கு ஒரு நன்மையும் குறைவதில்லையே. உண்மையாய் கர்த்தரை தேடும் எனக்கு ஒரு நன்மையும் குறைவதில்லையே. அவமானம் அடைவதில்லை, அப்பா நான் உமது பிள்ளை, அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. ஆமென். அப்ப தாவீது சொல்ற வார்த்தை, இந்த புழுதி உம்மை துதிக்குமா? நான் துதிப்பேன். சொல்லுங்க, ஆண்டவரே, இந்த புழுதி உம்மை துதிக்காது, நான் உம்மை துதிப்பேன். ஆண்டவரே, இந்த துதிய வாயிலிருந்து உமக்கு வேணும் ஆண்டவர் சொல்லி ஆண்டவர்கிட்ட விண்ணப்பம் பண்ணு. ஒவ்வொரு அடுத்த வசனம் வாசிங்க, 10வது வசனம். கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தரை நோக்கி கெஞ்சினேன், என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீ. சொன்னார்ல, யாரெல்லாம் கூப்பிட்டீங்க? யாரெல்லாம் தேவனை நோக்கி கூப்பிட்டீங்க? யாரெல்லாம் தேவனை நோக்கி துதிச்சிங்க? யாரெல்லாம் தேவனை தேடுனீங்க? ஆண்டவர் சொல்றாரு, உன் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணுவேன். இந்த துதிக்கிறவனையும் கூப்பிடுறவனுக்கும் தேடுறவனுக்கும் கிடைக்கிற மேன்மையை தான் ஆண்டவர் இன்னைக்கு சொல்லியிருக்கிறாரு. இந்த காரியத்தை நீங்க ஒரு நாள் விட்டுறாதீங்க. இந்த புலம்பலுக்கு ஆண்டவர் இன்றைக்கு ஒரு முடிவு வைக்கிறாரு. நான் நம்புறேன், இனி உங்க வாழ்க்கையில தேவன் புலம்பலை அனுமதிக்க போறதே இல்லை. அல்லேலூயா, ஆமென், ஆமென். என் புலம்பலை எப்பெல்லாம் ஆனந்த களிப்பா மாற பண்ணுவாரு? எப்பொழுதும் ஆனந்த களிப்பா மாற பண்ணுவாரு. ஆமென். வாசிங்க அந்த வசனத்தை, என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீ, என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என் இரட்டை களைத்து போட்டு. இந்த இரட்டைக்கான அனுபவத்தை நம்ம கேட்டுக்கிட்டோம். மரணத்துக்கு ஏதுவான ஆடை. இனி உங்க வஸ்திரங்கள் கூட எப்படி இருக்குமா? அழகா இருக்கும். வஸ்திரமே அழகா இருந்தா நீங்க எப்படி இருப்பீங்க? பேரழகா இருப்பீங்க. சொல்லுங்க, என் வஸ்திரம் அழகா இருக்கும், நான் பேரழகா இருப்பேன். தேவனுடைய மகிமை ஏமானா இருக்கும். இந்த வஸ்திரம் மனுஷனுடைய அடையாளம் தெரியுமில்ல உங்களுக்கு? ஆடைகளை மனுஷனுடைய அடையாளமாக தான் இந்த உலகம் பார்க்குது. நாம என்ன வஸ்திரம் தரிக்கணும் ஆண்டு விரும்புகிறாரு? மகிமையின் வஸ்திரம் தரிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நேற்று இதில் கூட ஒரு ஊழியர்கிட்ட பேசிக்க சொன்னேன், நல்ல சூப்பரான ட்ரெஸ் போடணும்.
ஏன்னா இந்த வஸ்திரங்கள் நம்மை அடையாளப்படுத்துகிறதா இருக்கிறது, தேவனுக்குரியவர்கள் என்ற நிச்சயத்தை வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது. வாசிங்க கடைசி வசனம். என் தேவனாகிய கர்த்தாவே உம்மை என்றென்றைக்கும் துதிப்பேன். ஆனந்த கழிப்பு வந்த பிறகு நீ என்ன செய்யணுமா? திருப்பி விட்டுட்டு போயிடணுமா? எங்க ஆரம்பிக்கிறான்? முத காரியம் என்னது? முடிக்கிறது அங்கேயும் துதிக்கிறது. துதிக்கிறது எப்போ வரைக்கும் இருக்கணும் நமக்கு? துதித்து தூதி தூதி இயேசுவை தூதி தூதி, தூதிகளின் தேவனை தூதி தூதி. ஆமென். இந்த தூதிகளை விட்டுறவே விட்டுறாதீங்க. துதிக்கிறதுனா என்னங்க? யாருக்குன்னா தெரியும் துதிக்கிறது என்னது? அவரை போட்டிருக்கிறதாங்க. நீர் நல்லவர் சர்வ வல்லவர், நீர் நல்லவர் சர்வ வல்லவர், உங்க இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உங்க அன்பிற்கு அளவே இல்லை, உங்க இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உங்க அன்பிற்கு அளவே இல்லை, அவை காலைதோறும் புதிதாயிருக்கு, அவை காலைதோறும் புதிதாயிருக்கு. ஆமென். அந்த துதிக்கிற துதிதான் அவருடைய மேன்மைக்கான காரியத்தின் மூலம் நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இன்னைக்கு தாவீது எக்காலத்திலும் நான் கர்த்தரை ஸ்தோத்தரிப்பேன் துதிப்பேன். யாரெல்லாம் செய்ய போற சொல்லுங்க. எப்படி எழுந்திருப்போம்? இன்னைக்கு ஆண்டவருடைய காரியத்துல ஆண்டவர் நம்முடைய எதிர்பார்க்கல ஒண்ணுதான். நீங்க உங்கள்கிட்ட அவர் என்னைக்கல தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை. எதை கேட்கிறாரு? உள்ளத்தை தான் கேட்டாரு. உங்ககிட்ட இருக்கிற தங்கமும் வைரமும் அவருக்கு பெருசு இல்லை. உன் உள்ளத்தின் ஆழத்துல இருந்து அவர் துதிக்கிற துதியை மட்டும் செய்யும். இந்த மாதம் முழுவதும் நான் சொல்றேன், எல்லாரும் விசுவாசம் சொல்லுங்க, நான் துதிக்க போறேன். எப்படி தெரியுமா? ஆனந்த உதடுகளால் போற்றி புகழுவே. இந்த மாதம் யாரெல்லாம் விசுவாசிக்கிறேன், நான் இந்த நாள்ல இருந்து புலம்பொலின் துதி எனக்குள்ள வராது. புலம்பொலப்ப துதிப்போம். எப்படி துதி இருக்கோம்? சோத்ரம் ஏசப்பா சோத்ரம், ஏசப்பா ஸ்தோத்ரம். இப்படி இல்லை. அடுத்து சொல்றாரு, ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழுவே, ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழுவே, உணவு உண்பது போல் அடைகிறேன், அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறே, தினமும் துதிக்கிறே, ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கிறேன். ஆமென். சொல்லுங்க. புலம்பலைய வாழ்க்கையில ஆண்டவர் எடுத்துட்டாரு, ஆனந்த களிப்பை கொடுத்துட்டாரு. என் வாய் துதியினால நிரம்பி இருக்க போது. எப்படிப்பட்ட உங்களை இன்றைக்கு ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார் தெரியுமா? இந்த உணர்வடைகிற இருதயம் தான் வேணும். சத்துருக்கள் உங்களை மேற்கொள்றதுக்கு காத்திருந்தாங்க, மரணங்கள் உங்களை மேற்கொள்ள காத்திருந்தாங்க, உங்களை உறவுகள் உங்களை கண்டு உங்க பக்கத்தில் கூட வருவதற்கு தயாரில் விலகி போயிருந்தாங்க, உங்களை குறித்து விதவிதமான விமர்சனம் வைத்திருந்தாங்க. ஆனாலும் தேவன் இன்றைக்கு உங்கள் துதியின் சத்தத்தை கேட்டு, உங்கள் கூப்பிடுதலின் சத்தத்தை கேட்டு, உங்களுடைய கெஞ்சுதலை கேட்டு நீங்கள் அவரை உண்மையாய் தேடின நிமித்தமாக அவர் உங்கள் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா. இனி என் புலம்பலை என் வாழ்க்கையில இருக்க போறதே இல்லை. இன்னும் இருக்க இந்த வருஷத்துல 3 மாதம் இருக்கு. அப்படிதானே? 4 மாதம், 9, 10, 11, 12 சபை வருஷ வாக்குதான் சொல்லுங்க. திருப்தியாக்கி நடத்திடுவா, மீதம் எடுக்க வைப்பா. எங்க வர்றோம் பாருங்க, 9ஆம் மாசத்துக்கு வர்றான். ஏன்னா இந்த 4 மாசமா மீத எடுக்கணும். யாரை விசுவாசிக்கணும்? மீத எடுக்க போறேன்னு. உன் குறைகளை 3 மாத குறைகளை முடிச்சிட்டாரு, 8 மாத குறைகளுக்கு முடிவு வச்சுட்டாரு. இனி உன் வாழ்க்கையில மீத எடுக்க போற. ஆமென். எப்படி? துதியின் சத்தத்தோடு துதித்து துதித்து எரிகோ இடிச்ச போல துதித்து துதித்து நம்முடைய புலம்பல ஆண்டவர் முறிக்க பண்ணி ஆனந்த களிப்புகள் வச்சிருக்கிறாரு. நான் விசுவாசிக்கிறேன், மீதம் எடுக்கத்தக்க வருடத்தை தேவன் இந்த வருடத்தில் வைத்திருப்பார். அடுத்த ஆண்டிலே நாம் பிரவேசிக்கும் முன்னமாக தேவ நாம மகிமை கன்று உன்னதமான தேவனுடைய நாமத்தின் வல்லமையினாலே நிச்சயமாய் சொல்கிறேன்,
மீதம் எடுத்து புதிய ஆண்டிலே சந்தோஷமாய் நாம் பிரவேசிக்க பண்ணுவார். ஆமென். குறைவுகளை முற்றிலும் நிறைவாக்குகிற தேவனை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த திருப்தியின் ஆண்டுல நிச்சயமாகவே திருப்தியாக்குவார். பக்கத்துல பேசுறங்க, உன் புலம்பல் ஆண்டவர் ஆனந்த களிப்பா மாற பண்ணிட்டாரு. நீ இனி புலம்ப போறதே கிடையாது. நீ தனிமையிலையும் புலம்ப மாட்ட, எந்த மனுஷன் முன்னாடி புலம்ப மாட்ட. நீ எப்பொழுதும் தூத்திக் கொண்டே இருப்ப. உன் நாவுகள் தேவனை மகிமைப்படுத்தக்கூடிய தூதியினாலே நிறைந்திருக்கும். இதுக்கு முன்னாடி எப்பொழுதும் புலம்பிக்கிற உன் நாவுகள் தேவனை நல்லவர் நல்லவர் என்று அறிக்கை செய்ய போகுது. ஆமென். அல்லேலூயா. நிச்சயமா நடக்க போதா இல்லையா? நிச்சயமா நடக்க போது. நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவர் எனக்கு சொன்ன வார்த்தைகள் ஒவ்வொன்றிலும் அப்படியாகவே அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். தம்மை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறார், வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். இன்றைக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலை நம்ம இருக்க போறோம்? முதலாவது துதிக்க போறோம். சொல்லுங்க, முதலாவது துதிக்க போறோம். ரெண்டாவது அவர் நோக்கி கூப்பிட போறோம். மூணாவது அவரை தேட போறோம். சொல்லுங்க, துதித்து அவரை கூப்பிட்டு அவரை தேடிக்கிட்டே இருப்போம். என் புலம்பல் ஆனந்த களிப்பா மாறிக்கிட்டே இருக்கும். குறைவுகள் ஒரு நாள் என் வாழ்க்கையில் வராது. துதித்து கொண்டே இருப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. நிச்சயமாக தேவன் செய்ய போறாரு. விசுவாசம் சொல்லுங்க, ஆண்டவர் என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணி இருக்கிறார். சொல்லுங்க, என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணி இருக்கிறார். நான் திருப்தியின் ஆண்டிலே மீதம் எடுத்து தேவனை துதித்து கொண்டே இருப்பேன். என் குறைவுகள் எல்லாவற்றையும் நிறைவாக்குற தேவனை நான் ஆராதித்துக் கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. கண்களை மூடி ஜெபிப்போமா? அல்லேலூயா. யாரோ ஒருத்தன் ஜெபம் பண்ணுங்க. யாருடைய வாழ்க்கையில ஆண்டவர் இன்னும் அதிகமா கிரியை செஞ்சிருக்கிற டக்குன்னு முன்னாடி ஜெபம் பண்ணுங்க.